இன்றைக்கி நம்ம இந்த வாரத்தில் கொடுத்துருந்த எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் பேப்பரில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான கொஸ்டின்ஸ். பொது தமிழ். நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்திலே புது முறுக்கு ஏற்படும் என்று கூறியவர் பேரறிஞர் அண்ணா. நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்திலே புது முறுக்கு ஏற்படும் என்று கூறியவர் பேரறிஞர் அண்ணா. பொருத்தமான காலம் அமைத்தல். எதிர்காலம். மலை மீது ஏறுவேன், இது எதிர்காலம். மலை மீது ஏறுவேன் என்பது எதிர்காலம். இல்லாது ப்ளஸ் இயங்கும் சேர்த்தெழுதுக. இல்லாது இயங்கும். இல்லாது ப்ளஸ் இயங்கும் இல்லாது இயங்கும். வலுவற்ற சொல்லை காண்க. ஒட்டடை அப்படிங்கிறது வலுவற்ற சொல். வலுவற்ற சொல் ஒட்டடை. அடுத்து அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. பேரியாழ் பாம்பு படகம் பாம்பு பிடில் பேரியாழ். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. படகம் பாம்பு பிடில் பேரியாழ். அடுத்தது ஒரு பொறுத்துக. கீது இருக்கின்றது. இருக்கிறது தான் கீது அப்படின்னு சொல்லுவாங்க. இலை இலை. இலையை இலை அப்படின்னு சொல்லுவாங்க பேச்சு வழக்கில். உலகம் உலகம். உலகத்தை பேச்சு வழக்கத்தில் உலகம்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டான் சாப்பிட்டான். பேச்சு வழக்கிலையும் அப்படி தான், எழுத்து வழக்கிலையும் அப்படி தான். கீது இருக்கிறது. இலை இலை. உலகம் உலகம். சாப்பிட்டான் சாப்பிட்டான். கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்று குறிப்பிடும் இலக்கியம் பழமொழி 400. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்று குறிப்பிடும் இலக்கியம் பழமொழி 400. தமிழன் கிளவியும் அதன் ஒற்றே என்ற வரியில் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். தமிழன் கிளவியும் அதன் ஒற்றே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். கேரளாவில் உள்ள திருவஞ்சை களத்தில் பிறந்த ஆழ்வார் குலசேகர ஆழ்வார். கேரளாவில் உள்ள திருவஞ்சை களத்தில் பிறந்த ஆழ்வார் குலசேகர ஆழ்வார். இணக்க வரும் தமிழை பாடி பாடி எத்தனை நாள் திரிந்து உழல்வேன் ஐயா என்று பாடியவர் ராமச்சந்திர கவிராயர். இணக்க வரும் தமிழை பாடி பாடி எத்தனை நாள் திரிந்து உழல்வேன் ஐயா என்று பாடியவர் ராமச்சந்திர கவிராயர். பிரபந்த மாலை என்று அழைக்கப்படும் திருமுறை 11ஆம் திருமுறை. 11ஆம் திருமுறை பிரபந்த மாலை என்றும் அழைக்கப்படும். அடுத்து பொறுத்துக. பட்டியல் 1 பட்டியல் 2. உரு அலகு. போடி பிளக்க. வங்கம் கப்பல். எல் பகல். உரு அலகு போடி பிளக்க வங்கம் கப்பல் எல் பகல். கலைச்சொல்லறிக. பயோடெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம். பயோடெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம். அடுத்து மகாநதி உருவாகும் தொடர் உருவாகும் இடம் சாத்பூரா மலைத்தொடர். பொது அறிவில் உள்ள கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். மகாநதி உருவாகும் இடம் சாத்பூரா மலைத்தொடர். இந்திய சாத்பூரா மலைத்தொடர் மும்பைக்கு பக்கத்தில், அங்கே தான் மகாநதி உற்பத்தி ஆகுது. தமிழகத்தில் குறுகிய காலம் ஆளுநராக இருந்தவர் MM இஸ்மாயில். தமிழகத்தில் குறுகிய காலம் ஆளுநராக இருந்தவர் MM இஸ்மாயில். சார்பியல் தத்துவத்தை கூறியவர் ஐன்ஸ்டீன். ஐன்ஸ்டீனின் சார்பியல் தத்துவம் அப்படின்னு படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கும். அதை வச்சு போட்டுடலாம். சார்பியல் தத்துவத்தை கூறியவர் ஐன்ஸ்டீன். பறக்கும் பலூன்களில் நிரப்பப்படும் வாயு ஹீலியம். பறக்கும் பலூன்களில் நிரப்பப்படும் வாயு ஹீலியம். கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம் உள்ள மாவட்டம் திருநெல்வேலி. கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம் உள்ள மாவட்டம் திருநெல்வேலி. பின் வருவனவற்றுள் புவிக்கு சமமான அளவு சராசரி அடர்த்தி மற்றும் நிறை கொண்டுள்ள கோள் வெள்ளி ஆகும். அதனால தான் வெள்ளிக்கோளை புவியின் இரட்டை அப்படின்னு சொல்லுவோம். புவிக்கு சமமான அளவு சராசரி அடர்த்தி மற்றும் நிறை கொண்டுள்ள கோள் வெள்ளி. அறுவை சிகிச்சையின் தந்தை என அழைக்கப்படும் இந்திய மருத்துவர் சுஷ்ருதா. சுஷ்ருதா என்ற இந்திய மருத்துவர் அறுவை சிகிச்சையின் தந்தை என அழைக்கப்படுகிறார். இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் பிங்காலி வெங்கையா. இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் பிங்காலி வெங்கையா. இந்திய வறுமையில் வடிகால் கோட்பாடு யாருடன் தொடர்பு கொண்டது? நவ்ரோஜி. இந்திய வறுமையில் வடிகால் கோட்பாடு நவ்ரோஜியுடன் தொடர்பு கொண்டது. பின்வருவனவற்றுள் பொது சுகாதார மற்றும் தடுப்பு மருந்து இயக்குநரகத்தின் செயல்பாடுகள் உணவு கலப்பட தடுப்பு, பிறப்பு மற்றும் இறப்பை பதிவு செய்வது, நோய் தடுப்பு, தொழில்துறை மற்றும் சுகாதார மேம்பாடு. பொது சுகாதார மற்றும் தடுப்பு மருந்து இயக்குநரகத்தின் செயல்பாடுகள் உணவு கலப்பட தடுப்பு, பிறப்பு மற்றும் இறப்பை பதிவு செய்வது, நோய் தடுப்பு, தொழில்துறை மற்றும் சுகாதார மேம்பாடு.
கீழ்கண்டவற்றுள் எந்த இணை சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? சென்னை வாகன உதிரி பாகங்கள். சென்னையில் வாகன உதிரி பாகங்கள் தொழிற்சாலை செயல்படுகிறது. அனைத்து தரப்பு பெண்களின் முழுமையான மேம்பாட்டிற்காக பணி செய்யும் நலமைப்பு மாநில பெண்கள் வள மையம். மாநில பெண்கள் வள மையம் அனைத்து தரப்பு பெண்களின் முழுமையான மேம்பாட்டிற்காக பணி செய்யும் நல அமைப்பு ஆகும். உயர்நீதிமன்ற நீதிபதி தனது ராஜினாமா கடிதத்தை இந்திய ஜனாதிபதியிடம் அளிக்க வேண்டும். உயர்நீதிமன்ற நீதிபதி தனது ராஜினாமா கடிதத்தை இந்திய ஜனாதிபதியிடம் அளிக்க வேண்டும்.